அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு ஜாதகி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு செல்ல நாய்க்குட்டி காணாம போயிருச்சு. அது திரும்ப எனக்கு கிடைக்குமா அல்லது அதனுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது அவங்க கேள்வியாக இருந்தது. அவங்க கிட்ட ஒரு பிரசன்ன நம்பர் கேட்டு வாங்கி பிரசன்னம் போட்டு பார்த்தேன். பார்த்த பிறகு அவங்களுக்கு சொன்னேன், தற்போது இந்த நாய்க்குட்டி ஒரு மருத்துவமனையில் இருக்கணும். அது எங்கேயோ அடிபட்டிருக்கு. அதுக்கு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அது திரும்ப கிடைக்குமா, உங்களுக்கு திரும்ப கிடைக்குமானா கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். அவங்க அதற்கு ரொம்ப திருப்திப்பட்டாங்க. அந்த நாய்க்குட்டிக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இதுல 3 விஷயங்கள் வருவதை நீங்க கவனிக்கலாம். ஒன்று இந்த ஜாதகி, 2வது நாய்க்குட்டி, அதை மீட்டு எடுத்தவர் யாரோ ஒருத்தர் மீட்டு எடுத்து அதுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 விஷயங்கள் இந்த ஜாதகத்துல எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில கேள்விகளை நாம கேட்டுக்கலாம். முதல்ல இந்த ஜாதகிக்கு இந்த வளர்ப்பு பிராணிகள் அப்படிங்கிற விஷயத்துல ஏன் ஆர்வம் இருக்கு? 2வது இந்த நாய்க்குட்டியின் நிலைமை, அது ஏன் வழி தவறி வெளியே எங்கேயோ ஓடி போச்சு, ஏன் விபத்தை சந்திச்சுது? இதுக்கடுத்து இதை மீட்டெடுத்த நபர், அந்த நபரை பற்றிய விவரங்கள், இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத இந்த கேள்விகள் மூலமா நாம இதில் அனலைஸ் பண்ணலாம். இந்த ஜாதக சார்ட்டு நான் போட்டு காட்டுறேன். இந்த பிரசன்ன கேள்வி அவங்க கேட்கும்போது அவங்க கொடுத்த நம்பர் 132. இந்த 132ங்கிற நம்பர் துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல இந்த லக்னம் ஆரம்பிச்சது. ஸோ ராகுவோட நட்சத்திரம் 10 டிகிரி 50 நிமிஷத்துல இந்த பிரசன்ன எண் ஆரம்பிக்குது. அந்த நட்சத்திரம் ராகு, அந்த ராகுல 9 பிரிவுகள் இருக்கும். ராகுல முதல் பிரிவு ராகு, 2வது பிரிவு குரு, 3வது பிரிவு சனி. அந்த 3வது பிரிவுல தான் இந்த கரெக்டான டிகிரி அமைஞ்சது. அப்போ அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால சனி தான் இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான பிளானட் அப்படிங்கிறது நமக்கு லக்னத்தின் தொடர்பு நேரடியா சனியை காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனிக்கு என்ன விளக்கம் தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ஒரு அடிமை காரகம், அடிமை கிரகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்கு கீழே உள்ள அடிமைகள் அல்லது தொழிலாளர்கள், அதிகமா வேலை செய்யறவங்க, அல்லது விலங்குகள், நாம பயன்படுத்தக்கூடிய அடிமை விலங்குகள், அது வீட்டு விலங்காகவும் இருக்கலாம், அது சாதுவான விலங்குகளும் இருக்கும், கொஞ்சம் ஒரு கூர்மையான பல் கொண்டதெல்லாம் நாய், பூனை. கூர்மையான பல் இல்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை, பசு, இதெல்லாம் கூர்மையான பல் இல்லாது. அப்போ தாவரபட்சம், மாமிசபட்சம் அப்படிங்கிறது இதுல உள்ள பிரிவுகள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இது எப்படி இது தாவரபட்சமா இருக்குமா இல்லது இது மாமிசபட்சமா இருக்கும்போது, இந்த இடத்துல நட்சத்திரம் ராகுவும் சனியா இருக்கும்போது இது அநேகமா மாமிசபட்சமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ரொம்ப சாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. இருந்தாலும் இது ஒரு நாய்ங்கிறது ஒரு டொமஸ்டிக் அனிமல் அப்படிங்கிற வகையில தான் சேரும். அப்போ ராகு சனி, இந்த சனியை மட்டும் பார்க்குறோம். சனி தான் அந்த இடத்துல பிளானட்ல பவர்ஃபுல்லான பிளேஸ்ல இருக்கு. அப்போ சனி எந்தெந்த பாவங்களுக்கு அதிபதியா வருதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்போ லக்ன பாவத்துக்கும் சனியே அதிபதியா இருக்காரு, 7ஆம் பாவத்துக்கும் சனியே அதிபதியா இருக்காரு, 11ஆம் பாவத்துக்கும் சனி அதிபதியா இருக்காரு. இந்த 3 விஷயங்கள் இங்க சனியோட லிங்க் ஆகும். இப்போ லக்னம்னு பார்க்கும்போது இந்த கேள்வியை கேட்ட ஜாதகி, அந்த 7ஆம் பாவம்னு பார்க்கும்போது இந்த ஜாதகி தொலைத்த நாய் 7ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் பார்க்கும்போது அது மீட்டெடுத்த நபர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மீட்டெடுத்த நபர் ஒரு சங்கத்தை சேர்ந்த நபராக இருப்பார். எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம்னா, அங்க 11ஆம் பாவம் வருது. 11ஆம் பாவம்ங்கிறது இந்த விலங்குகள் சார்ந்த, சனி வந்தார்ச்சங்க,
விலங்குகள் சார்ந்த நல வாரியம், விலங்குகளை மீட்டெடுத்து சிகிச்சை தரக்கூடிய அமைப்பு அப்படின்லாம் இருக்கு. எங்கேயாவது நாய் அடிபட்டா இந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க வந்து மீட்டுக்கிட்டு போறாங்க, அதுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து 11ஆம் பாவம். ஏன்னா அது ஒரு குழுவா அவங்க வந்து செயல்படுறாங்க. ஆனா இந்த ஜாதகி வந்து குழுவா செயல்படல, தனிப்பட்ட முறையில தான் அவங்க செயல்படுறாங்க. அப்போ ஒரு ஜாதகி, ஒரு குழு, இந்த நாய், இப்படி அடுத்து இந்த ஜாதகத்துல பாக்குறோம் குரு 3, 5, 9 பாவங்களை வச்சிருக்கு. இந்த 5ங்கிறது என்னன்னு கேட்டோம்னா பாசம், பரிவு, கருணை, காதல், இதெல்லாம் வந்து சொல்றான். அன்பு, தீவிரம். இந்த அன்பு எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அன்பு, பாசம், காதல், கருணை இதெல்லாம் ரொம்ப தீவிரமா ஆகக்கூடிய ஒரு தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த 5ஆம் பாவத்தோட இருக்கு. அது வந்து 3 மற்றும் 9ஆம் பாவங்கள். அந்த 5ஆம் பாவத்தோட 3 மற்றும் 9ஆம் பாவங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் ஒரு தீவிரமான ஒரு தன்மை வந்து உண்டாகிடும். ஏன்னா அதை நல்லா 5ஆம் பாவத்தை நல்லா டெவலப் பண்ணும் 3ஆம் பாவமும் 9ஆம் பாவமும். அதே சமயத்துல அங்க குரு இருக்கு. குருனா கருணை கிரகம். இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு பிளானட்டை பார்க்குறோம், அது வந்து சந்திரன். சந்திரன் கிட்ட 6ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவம் இருக்கு. இந்த 6ஆம் பாவம்ங்கிறது விலங்குகளை குறிப்பிடக்கூடிய பாவம். அது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்களை சொல்றேன். 6ஆம் பாவம்ங்கிறது நோய்வாய்ப்படுதலையும் காட்டும். 6ஆம் பாவம்ங்கிறது முதலாளி தனம் அப்படிங்கிறதையும் காட்டும். 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய முதலாளிகள் அப்படிங்கிற முதலாளித்தனத்தையும் 6ஆம் பாவம் காட்டும். தொழிலாளர்களையும் காட்டும், அடிமைகளையும் காட்டும், விலங்குகளை காட்டும், நோய்வாய்ப்படுறதை காட்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு இந்த நாய் தொலைந்து போன விஷயத்தோட நாம வந்து சம்பந்தப்படுத்திக்கிறோம். இன்னும் கடன்லாம் இருக்கு. ஆனா இந்த சப்ஜெக்டுக்கு கடன் தேவையில்லைங்கிறதுனால நம்ம இந்த 6ஆம் பாவத்துல கடனுங்கிற விஷயத்த விட்டுறோம். இப்போ நோய்வாய்ப்படுறது அல்லது அடிமையா இருக்கிறது அல்லது முதலாளியா நடத்துறது, இதெல்லாம் வந்து 6ஆம் பாவத்துல இருக்கு. இங்க சந்திரன் வந்து அதிபதியா வரும்போது இந்த விஷயங்கள்லாம் எப்படி மாறுதுன்னு சொல்ற பாருங்க. சந்திரன்னா ஒரு தாய்மை கிரகம், அதாவது வளர்த்தெடுத்தல். அவங்க கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்தா வளர்த்து எடுக்கிறாங்க தாய். அது போல இந்த விலங்குகளை அரவணைச்சு வளர்க்கறது, அதற்கு வந்து நேரத்துக்கு வேலைக்கு வந்து உணவு கொடுக்கறது. இப்போ தாய்ப்பால், சந்திரன்னா தாய்ப்பால், சந்திரன்னா தண்ணி, சந்திரன்னா உணவு. இந்த உணவு கிடைக்க கிடைக்க நாம வளர்றோம். அந்த உணவை ஊட்டி வளர்ப்பது தாய். அப்போ சந்திரன் அந்த இடத்துல 6ஆம் பாவத்துக்கு சேரும்போது உணவு இதையெல்லாம் வந்து நாம லிங்க் பண்ணிக்கிறோம், விலங்குகளையும் நாம லிங்க் பண்ணிக்கிறோம். அதே சமயத்துல சந்திரன் 8ஆம் பாவத்துக்கும் அங்க வந்து சேருது, கூடவே சேர்த்துக்குது. அப்போ 6ஆம் பாவத்தை 8ஆம் பாவம் இன்னும் நல்லா டெவலப் பண்ணும். அப்போ ஒருத்தர் கிட்ட ஒரு அடிமையா இருக்கும்போது ரொம்ப தீவிரத்தன்மையோட அடிமையா இருக்கிறது, அவங்கள விட்டு விலகாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் அதாவது ரொம்ப அடிமையா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா வேலை செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரி 6ம் 8ம் இருந்ததுன்னா ரொம்ப அதிகமா வேலை செய்வாங்க. அதே சமயத்துல ரொம்ப அதிகமா வேலையும் வாங்குவாங்க. இதுதான் 2ம் 6, 8. அப்போ உணவு அப்படின்னு பார்த்தோம், உணவு கொடுக்கறது. அப்ப தொடர்ச்சியா உணவு கொடுக்குற ஒரு பழக்கத்தையும் நாம அதுல வந்து சேர்த்துக்கிறோம். 6ஆம் பாவத்துல கூட 8 சேர்க்கும் போது சந்திரன் அங்க தினசரி கிரகம் சேரும் போது இவங்களுக்கு இது வந்து தினசரி உணவு கொடுக்கும் பழக்கத்தையும் வந்து இங்க உண்டாக்குது. 6ஆம் பாவம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய, இப்போ மாதாந்திர சம்பளம்னா குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்குது. அதே போல இங்க சந்திரன் உணவுன்னும் போது காலையில், மாலையில், இரவில் உணவு கரெக்டா நமக்கு அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு உணவு கொடுக்கணும். அப்போ அந்த சந்திரன் 6ஐயும் 8ஐயும் வச்சிருக்கு, தொடர்ச்சியா செய்யற மாதிரி. 6, 8ங்கும் போது அது தொடர்ச்சியா செய்யற மாதிரி. இப்போ இந்த 3 பிளானட் நம்ம பார்த்தோம். சனியை பார்த்தோம், குருவை பார்த்தோம், சந்திரனை பார்த்துருக்கோம். இப்போ இந்த குரு வந்து லக்னத்தோட போய் கனெக்ட் ஆகல, 3, 5, 9ன்னு கனெக்ட் ஆகல. ஆனா இந்த சந்திரன் போயிட்டு சனியோட கனெக்ட் ஆகுது. எப்படின்னா சனி நின்ற உப நட்சத்திரமா சந்திரன் அங்க வருது. அப்போ லக்னத்துக்கு 6, 8ன்னு கனெக்ஷன் கிடைக்குது. லக்னத்துக்கு 6, 8 கனெக்ஷன் கிடைச்சா என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த விலங்குகளோட ஒரு தொடர்புக்கு வராங்க. அந்த விலங்குகள் பற்றின அறிவு லக்னத்துக்கே கிடைக்குது. தினசரி உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து இருக்குது. லக்னத்துக்கு சனி
விலங்கு, இந்த பக்கம் சந்திரன் கையில 6 விலங்கு, உணவு அளித்தல், அதை பராமரித்தல் அப்படிங்கிற விஷயங்கள் அங்க வருது. 6ஆம் பாவம்னா தனிப்பட்ட முறையில செய்யறது, யாரையும் கூட்டு சேர்த்துக்காம அவங்களே அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட குணாதிசயத்துல அதை செய்யறாங்க, அவங்க மட்டுமே செய்யறாங்க அதை. அப்போ ஜாதகிக்கு 6, 8 அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் அங்க வரும். இதுவே 7ஆம் பாவத்துல நாய் அப்படின்னு வச்சு பாக்குறோம், அந்த செல்லக்குட்டி நாய் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவம், அதுக்கும் சனியை தான் அங்க அதிபதினும் போது அது விலங்கு தன்மை அப்படிங்கிறத சனி காமிச்சிருச்சு. சனி நின்ற உப நட்சத்திரத்துல சந்திரன் 6, 8 வச்சிருக்கு. இப்போ 7ஆம் பாவத்துல இருந்து 6, 8 நாம கவனிக்கிறோம். அது என்ன பாவங்களா வரும்? 6, 8 7ஆம் பாவத்துக்கு 2 மற்றும் 12ஆம் பாவங்களாக அது வரும். இந்த 12ஆம் பாவத்தை 2ஆம் பாவம் நல்லா டெவலப் பண்ணும், 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு நல்ல ஆதரவு. இப்போ 12 அப்படின்னு வந்துட்டா என்ன? ஒரு நாய்க்குட்டி ஒருத்தர்கிட்ட அடிமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து, இப்போ தெருநாய்னா என்ன? தெருநாய் சுதந்திரமா போயிட்டு இருக்கும், அது யாருக்கும் யார் வீட்டு விலங்கும் கிடையாது, எந்த வீட்டுக்காரரும் அதை ஓனர்னு சொல்ல முடியாது தெருநாய்க்கு. ஆனா இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு ஓனர் இருக்காங்க, ஏன்னா அங்க சனியோட 1, 7ன்னு கனெக்ட் இருக்கு. அப்ப இந்த நாய்க்குட்டியானது தனிப்பட்ட நாய்க்குட்டி கிடையாது. அதே சமயத்துல 12 இருக்கும்போது அது ஒருத்தருடைய பொருளாக மாறுது. அதே சமயத்துல கூட 2ஆம் பாவமும் இருக்கும்போது ஒரு குடும்பத்தோடு சேரக்கூடிய அமைப்பு. அது 8ஆம் பாவமா இருக்கும்போது, அதாவது லக்னத்துக்கு 8ஆம் பாவம், இந்த நாய்க்கு அது 2ஆம் பாவம். அது ஒரு அந்த அந்த ஜாதகியோட ஒரு அங்கத்தினராக, ஒரு குடும்ப உறுப்பினராக அது இருக்கு. இவங்க தினசரி உணவு போட்டுக்கிட்டு வராங்க. 2, 12ங்கிறது அதனுடைய கொடுப்பினை, நாய்க்குட்டியோட கொடுப்பினை. அந்த இடத்துல 11ஆம் பாவமே வரல. 7ஆம் பாவத்துல 11ஆம் பாவம் இல்லாததுனால இந்த நாய்க்குட்டி சுதந்திரமா திரிய முடியாது. 3ஆம் பாவம் வந்தாலும் சுதந்திரமா வெளியே போயிட்டு வரலாம். இந்த இந்த வரிசையில 7ஆம் பாவத்துல பார்க்கும்போது 3ஆம் பாவமும் இருக்கு, அதை பத்தி சொல்றேன். ஆனா இங்க 11 இல்ல, சுதந்திரம், கட்டற்ற சுதந்திரம்ங்கிறது இதுக்கு இல்ல. 12 தான் கிடைக்குது. அந்த 12 கிடைக்கிறதுனால என்ன ஆகுது? இது ஒருத்தருடைய, அவங்க குறிப்பிட்ட நபருடைய இந்த நாய்க்குட்டி இது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இந்த இடத்துல கிடைக்குது. இப்போ 11ஆம் பாவத்தை பார்க்குறோம். 11ஆம் பாவங்கிறது சங்கம் அல்லது நலவாரியம், விலங்குகள் நலவாரியம்னு சொல்றோம். இந்த விலங்குகளுக்காக ஒரு கேர் எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கு யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த நாயை மீட்டு எடுத்து சிகிச்சை பண்ணுவாங்க அப்படிங்கிற வகையில். அப்போ 11ஆம் பாவத்துல 6, 8ன்னு வருது. 11ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் பார்க்கும்போது அது 8 மற்றும் 10ஆம் பாவங்களா வரும். 6, 8 பாவங்கள். அப்ப 8 மற்றும் 10 அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? 8னா வலி வேதனைகளில் இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம், 8ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் சங்கம், இது போயிட்டு அங்க 8ஆம் பாவத்தை மீட் பண்ணுது. அப்போ வலி வேதனைகளில் இருப்பவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு சிகிச்சை தரக்கூடிய அமைப்பு. அந்த 10ஆம் பாவம்னா அவங்க அதை ஒரு நிர்வாகமா நடத்துறாங்க, ஒரு அமைப்பா நடத்துறாங்க. வலி வேதனைகளில் இருப்பவர்களை மீட்டு தருவதற்கு ஒரு அமைப்பை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, அது 10. அப்போ இந்த 3 விஷயங்கள், சனி 1, 7, 11 அதிபதியா இருந்து அவரு உப நட்சத்திரத்துல இந்த சந்திரனை கனெக்ட் பண்ணிக்கும் போது இந்த 3 பேரும் ஒரே புள்ளியில சேர்றாங்க. இது லக்னம் கன்ஃபார்ம் பண்ணுது, 7ஆம் பாவம் கன்ஃபார்ம் பண்ணுது, 11ஆம் பாவம் கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த கிரகம் நமக்கு தசா புத்தி அந்தரத்துல வந்துருச்சுன்னா அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ சனி இந்த ஜாதகம் போடும்போது சனி புத்தி சனி அந்தரம் செயல்ல இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? இந்த விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வந்து விட்டது. அதாவது ஜாதகி நாயை தொலைச்சிட்டாங்க, நாய் வழி தவறி போய் எங்கேயோ அடிபடுது, இன்னொன்னு அதை மீட்கிறாங்க. இந்த 3 விஷயங்களும் அந்த சனி அந்தரத்துக்கு வந்தாச்சு, சனி புத்தியில சனி அந்தரத்துக்கு வந்தாச்சு. இப்போ முதல்ல குருவை பத்தி சொன்னேன். குரு 3, 5, 9 தீவிர பாசம் அப்படிங்கறத சொன்னேன். இந்த தீவிர பாசம் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல கனெக்ட் ஆகுது. சந்திரன் நின்ற நட்சத்திரமா குரு இருக்கு.
அப்போ 6ஆம் பாவத்துல 3, 5, 9ன்னு வந்தா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 6ஆம் பாவங்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் விலங்குகளுக்கு உணவளிப்பதுன்னு பார்த்தோம். அந்த சம்பவம் 6ங்கிறது ஒரு அடிமைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி விலங்குகளுக்கு மீது 6ஆம் பாவத்துல 5 வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விலங்குகள்ல இருந்து இவங்களுக்கு வருமானம் கிடையாது. இப்போ நாய்கிட்ட இருந்து என்ன வருமானம் எதிர்பார்க்க முடியும்? இதே ஒரு பசுவை வச்சிருந்தா பசுகிட்ட இருந்து பால் கிடைக்குதுன்னு ஒரு வருமானம் இருக்கும். ஆனா இந்த 6ஆம் பாவம் பொருளாதாரத்தை கனெக்ட் பண்ணல. ஒரு தீவிர பாசத்தை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுது. 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் தான் கனெக்ட் பண்ணுது. அப்போ 6ல 3, 5, 9. இதே 8ஆம் பாவத்திலே சந்திரன் இருக்கிறதுனால 8ஆம் பாவத்திலே 3, 5, 9ன்னு பார்க்கும்போது வலி வேதனைகளில் இருக்கும் அல்லது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் விலங்குகள் மீது பரிவு பாசம் காட்டுவது அந்த குரு 3, 5, 9ன்னு காட்டுது. இப்போ எவ்வளவு பெர்ஃபெக்டா வருது பாருங்க. இந்த சந்திரன் நின்ற நட்சத்திரமா குரு வரும்போது குரு திசை, சந்திரன் நின்ற நட்சத்திரத்துல குரு வந்ததுதானே அது குரு திசை. அங்க சனி புத்தி நடக்குது. அப்போ ஒரு 2.5 வருஷமா, ஒரு 2.25 வருஷமா இவங்களுக்கு வந்து குரு திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2.25 வருஷமா இந்த நாய் வந்து இவங்க கிட்ட இருக்கும். அதான் வந்து இங்க தசையினுடைய குறிப்பு. அப்போ இந்த 2.25 வருஷமா இருந்த நாய்க்கு இப்போ சனி வந்ததுமே அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஆர்டர் வந்து கிடைக்குது. இது வரைக்கும் ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு நாய்க்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டர் வந்து கிடைக்குது. என்ன ஆர்டர் கிடைக்குதுன்னா, இந்த 7ஆம் பாவத்துல 3, 8, 10ன்னு வருது பாருங்க. நம்ம கடைசியா முன்ன பார்த்தது வந்து உபநட்சத்திரம் தான் பார்த்தோம். இப்போ 7ஆம் பாவத்துல நட்சத்திரத்தை பார்க்க போறோம். 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரத்துல உங்களுக்கு ராகு 3, 8, 10ன்னு இருக்கு. இப்போ 3ன்னா வழி, 3ன்னா ஞாபகம், மெமரி, இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். கண்காணிப்பு, 3ன்னா வந்து ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அதாவது அவங்களோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குங்கிறது 3. இப்போ லக்னத்துல சனி 1, 7, லக்னத்தும் 3, 8 கனெக்ட் ஆகுது. 7ஆம் பாவத்திலையும் 3, 8 கனெக்ட் ஆகுது. அப்போ 7ஆம் பாவத்துல 3, 8ன்னா என்ன? 3 வழி தவறி, 3ஆம் பாவம்னா வழி, வீட்டை விட்டு வெளியே போறது. 3ஆம் பாவம்னா பயணம். அப்போ பயணத்துக்காக வெளியே போயிட்டு 8 சிக்கிக்கிறது, எதுலையாவது போயிட்டு சிக்கிக்கிறது 8ஆம் பாவம். அதுக்கப்புறம் அங்க 10ஆம் பாவமும் இருக்கு. இந்த 3, 8, 10ல உங்களுக்கு எது வலிமையானதுன்னு பாத்தீங்கன்னா 10 தான் வலிமையானது. அப்போ 7ஆம் பாவத்துக்கு 10ன்னா என்ன? அது வந்து 4ஆம் பாவம். அதாவது 7க்கு அது 4ஆம் பாவம். அதே சமயத்துல 7ஆம் பாவத்துல 3ஆம் பாவம் வருதுன்னா அது 7க்கு 9ஆம் பாவமா வரும். அப்போ இது வந்து அந்த வீட்டில இருந்து வெளியே போகுது. 4க்கு அது வந்து 4ஓட சேர்ந்து 9ஆம் பாவமா இருக்கும். 4ஆம் பாவம்னா நாய்க்கு சொந்த வீடு, அது 9, அதை விட்டு வெளியில போறது. அதுல ஒரு கன்ஃபியூஷன் வர்றது. அதுக்கு 4ஆம் பாவத்துல அந்த வீட்டுல இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து அது வெளியே போகுது. வெளியே போய் சிக்கிக்குது. ஏன் சிக்கிக்குது? அந்த 12ஆம் பாவம். 4ஆம் பாவம்ங்கிறது என்ன? வீடுன்னு பார்த்தோம். அதே சமயத்துல வாகனம்னு அங்க அர்த்தம் வரும். 7ஆம் பாவத்துல 4ஆம் பாவம் வந்தா அது வாகனத்தின் மீது மோதுதல் அல்லது வாகனத்தின் மீது மோதி செயல் இழுத்தல்னா என்ன? 12ஆம் பாவம் கூட இருக்கு. வாகனத்தின் மீது மோதி செயல் இழந்து விட்டது அந்த நாய் அப்படிங்கிறத அது காட்டு. இதுவே லக்ன பாவத்துல பாக்குறோம். லக்ன பாவத்துல என்ன இருக்கு? லக்ன பாவம் நின்ற நட்சத்திரமும் 3, 8, 10ன்னு இருக்கு. அப்போ லக்னம் என்ன பண்ணுது? தன்னுடைய கண்காணிப்பை இழந்து விட்டது அந்த நாய் மேல. அதற்கு மெமரி, லக்னத்துக்கு அதாவது ஜாதகிக்கு மெமரிங்கிறது 3ஆம் பாவம். அதுல 8 வரும்போது அதுல ஒரு உல்டா, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்ப அந்த கண்காணிப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இங்க கூடவே 10 இருக்கும்போது இவங்களுக்கு பொதுவா 8, 10ன்னு அங்க சேர்ந்துருச்சதுனால இவங்களும் என்ன பண்றாங்க? இந்த ஜாதகியும் வலி வேதனைகளில் இருப்பவர்களுக்கு உணவு அளித்தல் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் அங்க லக்னாவில் ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் ஆகுது. இப்போ 11ஆம் பாவத்திலையும் பாருங்க, 11ஆம் பாவத்திலையும் 3, 8, 10ன்னு இருக்கு. அப்போ அவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்னாச்சு? 3, 8, 10ன்னு பார்த்தோம்னா 11ஆம் பாவத்துல இருந்து 3, 8 பார்த்தோம்னா 5ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம்னு வரும். அது அந்த 3, 8, 10 பாவங்கள்ங்கிறது 11ல இருந்து எண்ணி பார்த்தோம்னா 5, 10, 12ன்னு வரும். 5ங்கிறது திருப்பி இங்க பரிவு பாசம் அப்படிங்கிற மாதிரி வருது. அதுக்கு சிகிச்சை அளித்து மீட்டு எடுத்தல் அப்படிங்கிறதும் கணக்கு வருது. 12ஆம் பாவம் இங்க கனெக்ட் ஆகும்போது 11ஆம் பாவத்துல 12ஆம் பாவம்னு வந்ததுனா நம்ம ஏற்கனவே 6, 8 பாவங்களை பார்த்தோம் 11ஆம் பாவத்துல.
அதாவது வலி 8 10 வருது, 11ஆம் பாவத்துக்கு 8 10 பாவங்களாம் வருது, 6 8 பாவம். இப்போ வலி வேதனைகளில் இருப்பவர்களை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ஹாஸ்பிட்டலும் நடத்துறாங்க. 12ஆம் பாவங்கிறது சிகிச்சை அளிக்கக்கூடிய இடம், அல்லது அனாதை ஆசிரமம், கைவிடப்பட்டவர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம், சரணடையக்கூடிய இடம்னு கூட சொல்லுவாங்க. கடைசியா சரணடையக்கூடிய இடம், அவங்களுக்கு வேற வழி இல்லை, சிறைச்சாலை, இதெல்லாம் 12ஆம் பாவம். அப்ப இந்த இடத்துல 11ஆம் பாவத்துல அது கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ராகுவும் சந்திரனும் பெர்ஃபெக்டா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. இந்த சனி நின்ற நட்சத்திரமா ராகுவும் சொல்லிடுது, நின்ற உப நட்சத்திரமா சந்திரனும் இதை சொல்லிடுது. சந்திரனுடைய சாரத்துல 3 5 9ன்னு வந்துருச்சு. அப்போ 2 வருஷமா இந்த நாய்க்குட்டி அவங்க கிட்ட இருக்கு. இப்போ தற்சமயம் சனி புத்தி ஆரம்பிச்சு சனி அந்தரம் ஆரம்பிச்சதுமே இந்த நாய்க்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயத்துல சனி புத்தியில ராக அந்தரம் கடைசியில தான் வரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு குரு அந்தரம் மட்டும்தான் இருக்கும், குரு சூட்சுமம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ராகு சூட்சுமத்துலதான் இந்த நாய் வெளியே போகுது. 7ஆம் பாவத்தில் 6 8 அப்படின்னு வந்தா என்ன அர்த்தம்னா, ஜாதகி தன்னுடைய பார்ட்னரை பிரிகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ கரெக்டா இருக்கு பாருங்க, ராகு அந்த இடத்துல வந்தாச்சு. ஏற்கனவே 6 8ங்கிறது டெவலப் ஆயிடுச்சு அந்த இடத்துல. இப்போ ராகுவும் அங்க சேரும்போது அது 3 8 10 கொண்டாடுது. 6ஆம் பாவத்தில் 3 8 10ன்னு வரும்போது 6 நல்லா 8 10ன்றது இன்னும் டெவலப் பண்ணிடுது. அப்போ அந்த விலங்கை விட்டு பிரிதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்துடுது. அதே சமயத்துல அந்த விலங்குக்கும் இந்த இடத்த விட்டு வெளியில போறது அப்படிங்கிற விஷயமும் அந்த 3ஆம் பாவத்தால செயல்படுத்தப்படுது. அதான் ராகு கிட்ட இருக்கிற 3ஆம் பாவத்தால இது செயல்படுத்தப்படும் போது இந்த விலங்கும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு 3 கிரகங்கள் இந்த விஷயத்த ஒட்டுமொத்தமா நமக்கு ஒரு சித்திரத்தை கரெக்டா கொண்டு காட்டுது. சனி 1 7 11, ஜாதகி, நாய் அண்ட் அந்த வாரியம் விலங்குகள் நல வாரியம். அது நின்ற நட்சத்திரங்கள் ராகு 3 8 10, சந்திரன் 6 8. இது ஒவ்வொரு பாவத்துக்கும் பூர்த்தி பார்க்கும்போது அந்தந்த பாவத்துல இருந்து பார்க்கும்போது அந்த விஷயங்களை தெளிவா சொல்லுது. சந்திரன் 6 8 பாவங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அதுல திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் இந்த சம்பவம் இந்த டைம் லைன்ல இந்த ஈவெண்ட் படி இது நடக்கணுங்கிறது கரெக்டா டிசைட் பண்றதையும் நாம பார்த்தோம். குருவுக்கு 3 5 9 அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமான பாசம், பிணைப்பு அப்படிங்கிறத அது சந்திரனோட போய் கனெக்ட் ஆகிறதையும் நாம பார்த்தோம். இவ்வளவு தெளிவா ஒரு பிரச்சனத்துல ஒரு கரெக்டான சம்பவங்கள் இப்படிதான் இருக்கும், இதுதான் அதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறத அவ்வளவு தெளிவா ஒரு பிரசனம் எப்பவுமே சுட்டி காட்டிடும். எந்த ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கும் மிகச்சரியாக பதிலை தருவது பிரசன்ன முறைதான். அந்த பிரசன்ன முறையை வடிவமைச்சு கொடுத்த எங்கள் குருநாதர் தேவராஜ ஐயாவுக்கு இந்த சந்தர்ப்பத்தின் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.